நமஸ்காரங்கள், ஆசிர்வாதங்கள். க்ஷேமமாக இருக்கணும். சென்னை சூளைமேடிலிருந்து சுச்சீந்திரம் எஸ்கேஎஸ் மணி சாஸ்திரிகள் பேசுகிறேன். இந்த குரோதி வருஷ விஷு புண்ணியகால தர்ப்பண விவரங்கள். ராத்திரி காலத்தில் சங்கிரமணம் அப்படிங்கிற மாசப்பிறப்பு ஏற்பட்டால் ராத்திரியோட முன்பாதி அப்படி பிறந்தால், அதாவது ராத்திரி 9:45 10 மணிக்குள்ளே வச்சுப்போமே, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் சன்ரைஸ், சூரியோதயத்தை கணக்கு பண்ணிக்கணும். அப்படி பிறந்தால் 10 மணிக்குள்ள முதல் நாள் கணக்கும், ராத்திரியோட பின்பாதி பிறந்தால் மறுநாள் கணக்கும் இந்த வருஷப்பிறப்பு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த குரோதி வருஷ மேஷ மாச பிறப்பு, அதாவது சூரிய பகவான் மீன மாசத்திலிருந்து மேஷ மாசத்துக்கு பிரவேசிக்கிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி 13 நாள் சனிக்கிழமை 37 நாழிகை 37 வினாடி, அதாவது ராத்திரி 9:02 மணி அளவில் மாசம் பறக்கிறார். பாம்பு முதலான வாக்கிய பஞ்சாங்கப்படி 35.35 நாழிகை வினாடி, ராத்திரி 8:10 மணிக்கும் புது வருஷ சங்கிரமணம் ஏற்படுறதுனால முதல் நாள், அதாவது 13/4/24 பங்குனி 31 சனிக்கிழமைதான் சைத்திர விஷு புண்ணியகால தர்ப்பணம் பண்ணணும். சந்தேகம் வேண்டாம். சனிக்கிழமை அன்னைக்கு பிராதஸ்நான சந்தியாவந்தராதிகள்லாம் முடிச்சுண்டு சௌரியம் போல காலையிலையோ அல்லது விசேஷமாக 11-12 மணிக்குள்ளோ தர்ப்பணம் பண்ணுறது விசேஷம். எள்ளோட அட்சதையும் சேர்த்துத்தான் தர்ப்பணம் பண்ணணும். புண்ணியகால தர்ப்பணம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவா குல வழக்கப்படி விபூதி, ஸ்ரீசூர்ணம், திருமண், கோபிச்சந்திரம் இட்டு தான் தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு தான் பிரம்மயஜ்ஞம். ரெண்டாவது பண்டிகை வருஷப்பிறப்பு, குரோதி வருஷப்பிறப்பு 14/4/24 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் வருஷப்பிறப்பு. பண்டிகை சஷ்டி விரதம், குரோதி வருஷப்பிறப்பு, நிம்ப குசும பட்சணம் அப்படிங்கிற பிரசாதம் சாப்பிட்றது, கனி காண்பது, கனி பார்க்கறது, இதெல்லாம் 14ஆம் தேதி தான். அந்த 14ஆம் தேதி கனி காணறதுக்கு முதல் நாள், அதாவது சனிக்கிழமையே அரிசி, பருப்பு, உப்பு, காய்கறி, பழங்கள், தேங்காய், மாங்காய், வெத்தலை, பாக்கு, பழங்கள், மஞ்சக்கிழங்கு, முகம் பார்க்குற கண்ணாடி, புது பணம், புது ரூபாய் நோட்டுகள், காயின்ஸு, நகை, எல்லா மங்கள திரவியங்களும் சுவாமி முன்னாடி முதல் நாள் ராத்திரியே சனிக்கிழமையே வச்சு சுவாமியை
அலங்காரம் பண்ணிட்டோ, காலையில் யாராவது ஒரு மூத்த ஸ்திரீகள் எழுந்திருந்து சுவாமி விளக்கு ஏற்றிட்டோ, எல்லா சிறுவர்களையும் எழுப்பி கண்ணை மூடிண்டோ அவளை தீபம் முன்னாடி சுவாமி முன்னாடி வர சொல்லி கண்ணை திறக்க சொல்லி இந்த மங்கள திரவியங்களெல்லாம் பார்க்க சொல்லணும். அப்புறம் சுவாமிக்கும் பெரியவாளுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு பூஜையில் வச்சிருந்த அந்த நாணயம் ரூபாயை கை நீட்டம்னு சொல்லுவா கேரளாவில். சொர்ண புஷ்பம் வருஷம் பூரா பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கவும், நம்ம வீட்டில் நித்தியம் குபேர மகாலட்சுமி வாசம் பண்ணுறதுக்கும், குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டோ, நம்ம வீட்டில் உள்ள பெரியவாள் யாராவது அவா கையால் எல்லாருக்கும் இந்த புது பணம் கொடுக்கணும். இது பரம்பரை வழக்கம். இந்த நாணயங்களை இஷ்டாமித்ரா பந்துக்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம், சந்தோஷமாக வாங்கிப்பா. கேரளாவில் சார்ந்த கோவிலெல்லாம் பூஜாரி தரிசனத்துக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் அன்னைக்கு பூரா இந்த புது பணம் கொடுப்பார். இது 14ஆம் தேதி குரோதி வருஷ பிறப்பான ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு வேப்பம்பூ பச்சடி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு தொன்று தொட்டு வழக்கம். ஷட் ரசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அறுசுவை கலந்த பதார்த்தங்கள் வாழ்நாள் பூரா வாய் வழியாக குறவில்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு துவர்ப்பான நிம்ப குசும பட்சணம், அதாவது வேப்பம்பூ பச்சடி பிரசாதமாக தயார் பண்ணி சாப்பிட்றது சித்திரை மாத பிறப்பு சித்திரை 1ஆம் தேதி விசேஷமான வழக்கம். அதுக்கு ஒரு மந்திரமும் சொல்லியிருக்கா. அந்த மந்திரத்தை போட்டிருக்கேன் ஸ்கிரிப்டா. சதாயுகு வஜ்ர தேகாய சர்வ சம்பத்கராய ச சர்வாரீஷ்ட விநாசாய நிம்பஸ்ய தள பக்ஷணம். சதாயுகு வஜ்ரதேகாய சர்வ சம்பத்கராய சர்வாரீஷ்ட விநாசாய சர்வாபீஷ்ட விநாசாய நிம்பஸ்ய தளபக்ஷணம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம். அன்னைக்கு சாஸ்திரிகள், ஆச்சாரியால், குரு, ஜோதிட நிபுணர்கள் மூலமாக வருஷ பஞ்சாங்க படனம், பஞ்சாங்கம் வாசிப்பா. அந்த வருஷ பலாபலன்கள் பெரியவாள் சொல்லுவா. சவணம் பண்ணணும், காதில் கேட்கணும். கேட்டுட்டு வாத்தியார் கையால் சந்திரன் குங்குமம் தடவி புது வருஷ பஞ்சாங்கம் கொடுப்பா. அதை வாங்கிக்கணும். அன்னைக்கு பூஜைக்கு நல்ல நேரம் எதுன்னு கேட்குறா. நல்ல திதிபாரத்தில் அந்த ஹோரைகள் கொடுத்துருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை தான் 7-8 சுக்கரஹோரை, 7-8 காலம்புரை சுக்கரஹோரை, 9-10 காலையில், 9-10 சந்திரஹோரை, வளர்புரை சந்திரஹோரை, 11-12 மதியம், 11-12 குருஹோரை விசேஷம். இந்த மாதிரி சமயங்களில் பூஜைகளை பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் சித்திரை மாத புது வருஷ ஆசீர்வாதங்கள் குறவில்லாமல் க்ஷேமமாக இருக்கணும். பஞ்சாங்க படன விவரங்கள் நாளைக்கு எல்லாருக்கும் அனுப்புகிறேன். தீர்காயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலி பவா,
ஆரோக்கிய திடகாத்திரதா சித்திரஸ்து சுபமஸ்து. நமஸ்காரங்கள்.